وقال نبينا محمد صلى الله عليه وسلم: يا فاطمة قومي إلى تحيتك فاشهديها فإن لك بأول قدرة تقطر من دمها مغفرة من كل ذنب. رواه الحاكم. أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அல்லாஹ் நிகரற்ற அன்புடையவருமாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பெயரை கொண்டு இந்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் என்றேனும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரினுடைய தோழர்கள், அன்னாரினுடைய கியாமத் நாள் வரை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறியதற்கு பின்னால், அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்று இந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இஃதிகாவுடைய நியத்தோடு இந்த பள்ளியை அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவரது தூதரும் என்னென்ன விடயங்களை எல்லாம் அவர்களுடைய வெற்றிக்காக வேண்டி, ஈருலக வாழ்க்கையின் வெற்றிக்காக வேண்டி எடுத்து நடக்கும்படி ஏறியிருக்கிறார்கள். அனைத்து விடயங்களையும் எமது வாழ்க்கையை மிக அவசரமான முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும், எந்தெந்த விடயங்களில் இருந்து விலகி கலந்து நடந்து கொள்ளுதல் என்று எங்களுக்கு கட்டளை இருக்கிறார்களோ அனைத்து விடயங்களில் இருந்தும் மிக மிக அவசரமாக விலகி கலந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பா அவர்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய நாட்டத்தின் பிரகாரம் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தை அவர் உருவாக்கி அவருடைய நாட்டங்களை எல்லாம் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த உலகத்திலே அவர் நிலைநாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பிலே நாங்களும் மனித ஜீவராசிகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த விண்ணிலே எத்தனையோ கோடான கோடி விண்மீன்களையும், இந்த மண்ணிலே எத்தனையோ கோடான கோடி ஜீவராசிகளையும் படைத்துவிட்டு அல்லாஹ் நான் மிகவும் கண்ணியமான ஒரு படைப்பாக இந்த மனித படைப்பையே படைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சுட்டிக்காட்டுகிறார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த உலகத்திலே மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படைத்ததற்குரிய நோக்கத்தையும் அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறார். நான் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் இந்த உலகத்திலே என்னை அறிந்து தெரிந்து விளங்கி வணக்கம் புரிவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் இவ்வாறு சொல்லி இருக்க நாங்கள் இந்த உலகத்திலே எதை நினைத்துக் கொண்டு என்னவெல்லாம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். எமக்கு வழிகாட்டியாக அல்லாஹ் குர்ஆனை தந்திருக்கிறார். எங்களுக்கு வழிகாட்டியாக இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இறுதி தூதராக இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். இவ்வழிக்கும் எங்களுக்கு முன்னால் வழிகாட்டிகளாக இருக்கின்ற சமயத்திலே நாங்கள் எந்த விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டிகளாக ஆக்கிக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு சிந்தித்து பார்ப்போம். அன்பான சகோதரர்களே, ஒரு உறுதியான வாழ்க்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். அஅமாரு உம்மத்தி மா பைன 60 வ 70. என்னுடைய சமூகத்தார் என்னுடைய வயதை அந்த 60 வருடத்துக்கும் 70 வருடத்துக்கும் இடைப்பட்ட ஒரு குறுகிய கால வாழ்க்கையார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். இவ்வாறான ஒரு குறுகிய கால வாழ்க்கையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன என்பதனை மறந்த நிலைமையிலே நாங்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்றாட மனிதனிடம் எமக்கு முன்னால் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். சொல்லலாம் துயரங்கள், வேதனைகள், துன்பங்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இவ்வனைத்துக்கும் உண்டான காரணத்தை நாங்கள் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்போமேயானால் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை. எங்களுடைய மனம் போன போக்குக்கு நாங்கள் வாழ்ந்து பழகிக் கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து பழகின்றோம். அன்பானவர்களே, சிலர் 10 வருடம், 20 வருடம், 50 வருடம், 80 வருடம் என்று எங்களுடைய வாழ்நாளை நாங்கள் கழித்திருக்கிறோம். ஆனால் இன்னும் நாங்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட
இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தாய் அல்லாஹ் அமரக பிஹாதா, அல்லாஹ் உங்களுக்கு இவ்வாறு கட்டளை பிறப்பித்தான், அல்லாஹ் உங்களுக்கு இந்த கட்டளையை அளித்தான் என்பதாக கேட்கையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளிக்க அந்த தாய் விளங்கிக் கொள்கிறார்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளை, இதனை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்ற மனப்பாங்கை அந்த தாய் பெற்றிருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷாம் தேசத்திற்கு சென்று அவர்கள் திரும்பி வரும் பொழுது அந்த தாய் அந்த பிள்ளையை அழகான முறையிலே தர்பியத்துக்களை கொடுத்து அந்த பிள்ளைக்கு என்னென்ன வழிகாட்டுதல்கள் எல்லாம் செய்யப்பட வேண்டுமே அந்த வழிகாட்டுதல்களை தனியான தாயாக நின்று சரியான முறையிலே அளித்து அந்த பிள்ளையை சரியான வளர்ப்பிலே வளர்த்து வைக்கிறார்கள். அந்த வளர்ப்பினுடைய அந்த பக்குவமான வளர்ப்பினுடைய அல்லாஹ்வை பயந்த வளர்ப்பினுடைய வெளிப்பாடுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், நீங்கள் உங்களது பிள்ளையை அறுக்கும்படி. அந்த அறுக்கும்படி கட்டளையிட்டதன் பின்னால் அதனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனிடத்திலே சொன்ன பொழுது, நான் உன்னை அறுப்பதாக கனவு காண்கிறேன் என்றாக சொன்ன பொழுது, அல்லாஹ் உங்களுக்கு ஏவியபடி நீங்கள் செய்யுங்கள் என்று அந்த பிள்ளையினுடைய நாவலால் பதில் வெளிவருகிறது. காணவர்களே, ஒரு தாயினுடைய வளர்ப்பு இந்த இடத்திலே முக்கியமாக எடுத்துக் காட்டப்படுகிறது. ஒரு பிள்ளையை வளர்ப்பிலே தாயுடைய வழிபாடு என்ன? தாய் சரியாக அமைந்தால் நிச்சயமாக அந்த பிள்ளை சரியான பிள்ளையாக, மார்க்கப்பட்டுள்ள பிள்ளையாக, நன்மை செய்யக்கூடிய பிள்ளையாக ஆகும் என்ற விடயம் இந்த இடத்திலிருந்து எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். அன்பான சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் நீங்கள் செய்யுங்கள் என்பதாக தைரியமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தகப்பன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள். எவ்வளவு ஈமானிலே உறுதி இருக்க வேண்டும். 13 வயது பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு சொல்கிறார்கள் என்றால் அவருடைய தைரியம், அவர்களுடைய மார்க்கப்பட்டு அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கை எவ்வளவு பலமானதாக இருந்திருக்க வேண்டும் என்பார்கள். ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். இந்த 13 வயதிலே எங்களுடைய பிள்ளைகளினுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று சிந்தித்து பார்ப்போம். அன்பானவர்களே, எங்களது செல்வ
வைக்கிறார்கள். ஒரு நாளைக்கு ஒரு மணித்தியாலோ சில மணித்தியாலங்களோ கலவை முடிந்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி மார்க்க அறிவை படிப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். அன்பான பெற்றோர்களே, இந்த விடயத்தை நீங்கள் நன்கு புரிந்து கொள்வோம். முதலில் எங்களுடைய வீட்டு சூழல் நன்றாக இருக்க வேண்டும். அந்த வீட்டிலே அந்த தாயுடைய பழக்க வழக்கங்கள் செயல்கள் அனைத்தும் சிறப்பாக சீராக இருக்க வேண்டும். அப்பொழுது அங்கிருந்தே அந்த பிள்ளை நல்ல அழகான ஒரு அமைப்பிலே வளர்வதற்கு ஆரம்பிப்பார். பிறகு அந்த பிள்ளை தாயுடைய உணர்வு, தாயுடைய அரவணைப்பு, தாயுடைய நடத்தைகள், உபதேசங்கள் அனைத்தும் அந்த பிள்ளையை தாக்கம் செலுத்தியதன் பின்னால் அந்த பிள்ளை இந்த சமூகத்தை பார்க்கும் பொழுது நல்ல விடயங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார். அந்த பிள்ளைகள் நல்ல விடயங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, நமது பிள்ளைகளுக்குரிய சிறு வயதிலிருந்து அந்தந்த வயதிலே எது கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நன்கு அறிந்து நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் வயதாகியதன் பின்னால், வயோதிபர்களாக ஆகியதன் பின்னால் கவலைப்பட்டு எந்தவித பிரயோஜனமும் கிடைக்கப் போவதில்லை. எத்தனையோ பெற்றோர்கள் தலையிலே கை வைக்கிறார்கள். என்னுடைய பிள்ளைக்கு சிறு வயதிலிருந்தே நான் மார்க்கத்தை கற்றுக் கொடுத்திருக்க வேண்டாமா என்று தலையிலே கை வைக்கக்கூடிய எத்தனையோ நிலவரிகளை கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, எல்லா கல்வியும் அவசியம். ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு போவதற்கு என்னென்ன கல்வியெல்லாம் தேவையோ அத்துணை கல்வியும் அந்த பிள்ளைக்கு நாங்கள் படித்துக் கொடுப்பது, படிப்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்து கொடுப்பது பெற்றோர்களினுடைய கடமையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதிலே எதிரும் குறைபாடு செய்யும்படி இந்த இடத்திலே கூறவில்லை. ஆனால் மார்க்க அறிவிலே குறைபாடு நடந்தால் நிச்சயமாக பிற்காலத்திலே வருந்த வேண்டிய நிலைமை ஏற்படும் என்ற நிலைமையை தான் விளக்கப்படுத்துகிறேன். அன்பான சகோதரர்களே, எத்தனையோ பேர் புலம்புவதை காதுகளால் கேட்டிருக்கிறோம். எத்தனையோ நபர்கள் புலம்புவதை காதுகளால் கேட்டிருக்கிறோம். என்னுடைய ஒரு பிள்ளைக்காவது நான் மார்க்க அறிவை கொடுத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கிறேன். என்னுடைய ஒரு பிள்ளைக்காவது நான் சரியான முறையிலே இஸ்லாத்தினுடைய அறிவுகளை கொடுத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கிறேன் என்று புலம்பக்கூடிய நிலைமைகளை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வளர்ப்பிலிருந்து நாங்கள் சில பாடங்களை ஆரம்பமாக படித்துக் கொள்ள வேண்டும். ஒரு தாயினுடைய வகிபாகம் எவ்வளவு முக்கியமானது என்பதை ஒவ்வொரு தகப்பனும் புரிந்து கொள்ள வேண்டும். எனது வீட்டிலே இருக்கக்கூடிய எனது மனைவியினுடைய எல்லா செயல்பாடுகளும் எனது பிள்ளைகளினுடைய வாழ்க்கையிலே அது வெளிப்படும் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முதலிலே மனைவி எனது துணையை தெரிவு செய்யும் பொழுது அந்த இடத்திலிருந்தே அந்த மாற்றம் நிகழ வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அல்லவா, நீங்கள் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை தெரிவு செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கை மனமாகும் என்பதாக சொன்னார்கள். ஆனால் அதற்கு மாற்றமாக செல்வத்தையோ அல்லது வம்சாவளியையோ அல்லது அவர்களுடைய அழகையோ பார்த்து அதனை அடிப்படையாக வைத்து நாங்கள் எங்களுக்கு துறையை தேடுவோம் என்று சொன்னால் முதலிடமே தவறாக மாறிவிடுகிறது, ஆரம்பமே பிழையாக மாறிவிடுகிறது. அன்பான சகோதரர்களே, எனவே அந்த இடத்தில் இருந்து நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். எப்படி ஒரு நல்ல துணைவியினுடைய தாக்கம் எங்களது பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை தாக்கம் செலுத்துவோம். அன்பான சகோதரர்களே, அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி அந்த செல்கையிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய இரண்டு கால்களையும் நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள் அன்பு தந்தையே, ஏனென்றால் நான் குடிக்கும் பொழுது உங்களுக்கு கவலை வந்துவிடும் என்பதாக சொன்னார்கள். என்னை முகம் குப்புற நீங்கள் படுக்க வைத்து அருங்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் என்னுடைய முகத்தை காணும் பொழுது உங்களுக்கு என்னுடைய நெருக்கம் வந்துவிடும் என்று சொன்னார்கள். 13 வயது சிறுவனுடைய உணர்வுகளை பாருங்கள். 13 வயது வெறுமனே 13 வயது சிறுவனுடைய ஈமானி நம்பிக்கையின் பலத்தை பாருங்கள். அன்பான சகோதரர்களே, அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுப்பை நிகழ்த்துகிறார்கள்.
அரும்பை நிகழ்த்தும் பொழுது அந்த கத்திக்கான அரும்பினுடைய அந்த சக்தியை கொடுக்கவில்லை. அந்த கத்தி பேசுகிறது, நீங்களோ அரும்ப முயற்சி செய்கிறீர்கள். ஆனால் அல்லாஹ்வோ சொல்லுகிறார், நீ அரும்படக்கூடாது என்று. நான் உங்களினுடைய பேச்சை கேட்பதா அல்லாஹ்வினுடைய பேச்சை கேட்பதா என்று அந்த அந்த பொருள் வாயிலாக ஜீவனாகிய அந்த பொருளே பேசுகின்றது என்றால் ஒரு 13 வயது சிறுவனுடைய அந்த ஈமானியின் நம்பிக்கையின் மரத்தின் வெளிப்பாடு எவ்வளவு தூரத்திற்கு சென்றது என்று ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். அன்பானவர்களே, மார்க்க அறிவு என்பது, மார்க்கத்திலே விளக்கம் என்பது லேசான ஒரு காரியம் அல்ல. மார்க்கத்திலே எங்களுடைய அறிவுகளை வளர்த்துக் கொள்வது அது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அறிவை தேடி கற்றுக் கொள்வது பரவானவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பரவாகும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, பிள்ளைகளை சரியாக வழி நடத்துவோம். எமது பிள்ளைகளை சிறு வயதிலிருந்து நாங்கள் அப்படியே விட்டுவிட்டு ஒரு வயது வந்ததன் பின்னால் நாங்கள் அவர்களை பிடிப்போம் என்ற சிந்தனையில் இருந்து நாங்கள் மீள்வோம். எந்த பிள்ளை சிறு வயதிலிருந்து அவர்கள் சரியான வழிகாட்டல் கொடுக்கப்படவில்லையோ, வழிகாட்டுதல்கள் கொடுக்கப்படவில்லையோ, அவர்கள் ஒரு வயது வந்ததன் பின்னால் என்று நாங்கள் நினைக்கின்றோமே, அந்த வயது வந்தால் நிச்சயமாக அவர்களை இஸ்லாமிய அந்த வழிக்கு மாற்றுவது மிகவும் சிரமமாக போய்விடும். அன்பான சகோதரர்களே, இதனை ஒரு பாடமாக நாங்கள் கற்றுக்கொள்வோம். அன்பான சகோதரர்களே, அவர்களுடைய அப்பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தியாகத்திற்காக வேண்டி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தியாகத்திற்காக வேண்டி அல்லாஹ் சுவனத்திலிருந்து ஒரு செம்மறி ஆட்டை இறக்கி அந்த செம்மறி ஆட்டை குர்பான் கொடுப்பதற்குரிய ஏற்பாடை செய்கிறார். அன்பான சகோதரர்களே, சிந்திப்போம். இவைகள் நாங்கள் கடுமையாக அனுதினமும் கேட்கக்கூடிய சம்பவங்களாக இருக்கலாம். ஆனால் இதிலிருந்து எடுக்கக்கூடிய படிப்பினையை நாங்கள் ஒரு காலம் கேட்டு இன்னொரு காலம் விட்டுவிட்டு போவதற்கல்ல இவைகள் ஞாபகப்படுத்துவது. எங்களினுடைய குடும்பங்களிலும் எங்களினுடைய மனைவிமார்களையும் எங்களினுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் தான் பொறுப்போ. கியாமத்துடைய நாளையிலே நாங்கள் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கேள்வி கணக்கு கேட்கப்படுவோம் என்ற விடயத்தை ஞாபகம் செய்து கொள்ள வேண்டும். அவர்களை நல்ல வழியிலே வாழ வைப்பதற்குரிய ஏற்பாடுகளை ஒரு தகப்பனாகிய நாங்கள் பெற்றோர்கள் ஒவ்வொரு நிமிடமும் சிந்திக்க வேண்டும். என்பானவர்களே, மாற்றமாக நாங்கள் அந்த பிள்ளைகளிலே முயற்சி செய்யவில்லை என்றால் அந்த பிள்ளைகளிலே முயற்சி செய்வதற்கு முழு உலகத்திலும் எத்தனையோ வித்தியாசமான நபர்கள் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எத்தனையோ நபர்கள் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். குர்ஆனை அவர்கள் முஸ்லிம்களை விடுத்து அந்த யஹூதிகளும் நஸ்ரானிகளும் குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றறிந்திருக்கிறார்கள். எங்களது வாலிப சமூகத்தை நாங்கள் எவ்வாறு பாதுகாத்து துடிக்கிறோமோ அந்த அளவு அவர்களும் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாலிப சமூகத்தை வழிகெடுக்க வேண்டும், சீர்கெடுக்க வேண்டும் என்ற முயற்சியிலே. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் அந்த வலைகளிலே எங்கள் பிள்ளைகள் மாட்டிக்கொள்ளும் அளவு அவர்கள் ஈமானில்லாதவர்களாக வளர்த்து விடக்கூடாது. எந்த வலைகள் எங்களுக்கு முன்னால் வீசப்பட்டாலும், எந்த அளவு ஆபத்தான பயங்கரமான யஹூதி நஸ்ரானிகளுடைய வலைகள் எங்களது பிள்ளைகளுக்கு முன்னால் வீசப்பட்டாலும் ஈமானிய தைரியத்தோடு பலத்தோடு எங்களது பிள்ளைகள் அதிலே விடாமல் அதனை கடந்து சென்று அல்லாஹ்வினுடைய பாதையிலே தங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்குண்டான ஈமானையும் நம்பிக்கையையும் எமது பிள்ளைகளுக்கு நாங்கள் தான் வழங்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தியாகத்தை ஞாபகம் செய்யும் மூலமாகத்தான் இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தை அல்லாஹ் எங்களுக்கு ஒரு வரமாக தந்திருக்கிறார். இந்த ஹஜ்ஜுடைய மாதம் துல்கஅதாவிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஓரிரு சொற்ப நாட்களிலே ஹஜ்ஜை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுடைய மாதத்திலே இரண்டு அமல்கள் முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், "வஸல்லி லிரப்பிக வன்ஹர்."
நீங்கள் ஹஜ் பெருநாள் அன்று அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நீங்கள் அருங்கள், நீங்கள் குர்பானை கொடுங்கள். அந்த தியாகத்தின் நாளிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகத்தை நீங்களும் ஞாபகம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் எங்களுக்கு குர்பானியை கடமையாக்கி இருக்கிறார். அன்பான சகோதரர்களே, குர்பான் என்றால் என்ன? குர்பான் என்றால் என்ன? அந்த ஹஜ் பெருநாளினுடைய ஹஜ் பெருநாள் அன்று நாங்கள் அல்லாஹ்வை நெருங்குவதற்காக வேண்டி அவனுக்காக வேண்டி நாங்கள் செய்யக்கூடிய ஒரு அருள் செயல், அருள் பணிதான் குர்பான் என்று சொல்லப்படுகிறது. அன்பான சகோதரர்களே, நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த குர்பான் என்று சொல்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கப்படுத்தினார்கள். யாருக்கு குர்பான் கொடுக்கக்கூடிய சக்தி இருந்தும் அவர்கள் குர்பானியை நிறைவேற்றவில்லையோ அவர்கள் எங்களுடைய மஸ்ஜிதுக்கு நெருக்கமாக கூட வர வேண்டாம், எங்களுடைய மஸ்ஜிதுக்கு அருகாமையில் கூட அவர் நெருங்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த குர்பானுடைய அமலினுடைய நிறைய சிறப்புகள் எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸினூடாக உணர்த்தப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நாங்கள் எடுத்து பார்த்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வழிமுறையை நாங்கள் உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வழிமுறையை நாங்கள் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு அமலாக இந்த குர்பானுடைய அமல் இருந்து கொண்டிருக்கிறது. வெறுமனே அந்த கதையை ஞாபகம் செய்வதற்காக வேண்டி அல்ல, மாற்றமாக அந்த தியாகத்தை நாங்கள் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அந்த அமல் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கப்படுத்தினார்கள். சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், மா ஹாதிஹி அல்லாஹி, உதஹியாக்கள் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தையாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறையாகும் என்று சொன்னதற்கு பிறகு சஹாபாக்கள் மீண்டும் கேட்டார்கள், ஃபமா லனா ஃபீஹா யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு அதிலே என்ன நன்மை இருக்கிறது, எங்களுக்கு அந்த குர்பானிலே என்ன நன்மை இருக்கிறது என்று கேட்டபொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கப்படுத்தினார்கள், பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனத்துன் அவாபில் மாலிக், அந்த நாங்கள் குர்பானை கொடுக்கக்கூடிய அந்த பிராணியினுடைய ஒவ்வொரு முடியினாலும் உங்களுக்கு நன்மை இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹ் விளக்கப்படுத்தினார்கள். அன்பானவர்களே, என்றால் என்ன அர்த்தம்? அவ்வளவு கோடி நன்மைகளுக்குரிய ஒரு அமலாகும் என்ற விடயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உணர்த்தி காட்டினார்கள். அடுத்ததாக அந்த நாங்கள் குர்பானை கொடுக்கும் பொழுது அந்த குர்பானிலிருந்து விடக்கூடிய இரத்த துளி நிலத்தடியில் விடக் முன்னால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மகஃபிரத், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு மிகவும் பெருமதியானது. அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஃபாத்திமாவே, நீ எழுந்து சென்று உன்னுடைய உதஹியாவினுடைய பிராணியை அறை, உன்னுடைய உதஹியாவை நீ நிறைவேற்று என்று சொன்ன பொழுது சொல்லிக் கொடுத்தார்கள் தன்னுடைய மகனுக்கு, நீங்கள் அறுக்கும் பொழுது அதிலிருந்து விழக்கூடிய முதலாவது துளி இரத்தத்தோடு இரத்தம் நிலத்திற்கு விழுவதற்கு முன்னாலே உங்களுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு விளக்கப்படுத்தினார்கள். அன்பான சகோதரர்களே, இவ்வளவு பொறுமதியான ஒரு அமலுடைய காலத்தை தான் நாங்கள் எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே விளக்கப்படுத்தினார்கள், கியாமத்துடைய நாளையிலே நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த குர்பானிய பிராணி இருக்கிறது, அவைகளுடைய கொம்புகளுடனும் அவைகளினுடைய முடிகளுடனும் அவைகளினுடைய குழம்புகளுடனும் வரும் என்பதாக சொல்லிவிட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மை இருக்கிறது. எனவே அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மை மிகவும் விசாலமானது. எனவே நீங்கள் மன திருப்தியோடு, ஆத்ம திருப்தியோடு, மன நிம்மதியாக அந்த குர்பானை நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைவேற்றுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கப்படுத்தினார்கள். அதே போன்றுதான் எங்களுடைய சமூகத்திலே ஏழை எளியவர்கள் அன்றாட தங்களது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத அளவுக்குண்டான வறியவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றும் அவர்களுக்காக வேண்டி அன்றைய நாள் விசாலமாக அவர்களும் அழகாக சாப்பிட்டு மகிழ்ச்சி
மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இந்த குர்பானியை கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்லூஹும் அனித் தவாஃபி ஃபீ ஹாதல் யௌம். இன்றைய நாளையே அடுத்தவர்களிடத்திலே அவர்களும் போய் கையேந்தி எங்களுக்கு உணவு தாருங்கள், எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று அவர்கள் கையேந்தாமல் இருக்கும்படி அவர்களையும் அன்றைய நாளையிலே நீங்கள் செல்வந்தர்களாக ஆக்குங்கள் என்றால் அவர்களுக்கு தேவையானதை நீங்கள் செய்து கொடுங்கள், ஒரு வாரிலிருந்து அவர்களுக்கு கொடுத்து அவர்களையும் மகிழ்ச்சி அடைய செய்யுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பான சகோதரர்களே, இந்த குர்பானுடைய அமல் எவ்வளவு பொறுமதியானது என்றால், இந்த குர்பானுடைய அமல் எவ்வளவு பொறுமதியானது என்றால், உலமாக்கள் இதனை சரியாக இந்த குர்பானுடைய அமல் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நிறைய நிபந்தனைகளை இதற்கு இருக்கிறார்கள். குர்பான் அந்த பிராணி எவ்வாறு அமைய வேண்டும், அந்த பிராணியிலே என்னென்ன குறைபாடுகள் இருந்தால் அதனை குர்பான் கொடுக்க முடியாது என்ற விடயங்களை எல்லாம் உலமாக்கள் மிக ஆழமாக மிக விசாலமாக கதைத்திருக்கிறார்கள். அதே முதலாவது விடயம்தான், இந்த குர்பானிலே இந்த குர்பானிய பிராணி அவை கண் விளங்காத பிராணியாக குருட்டு பிராணியாக இருக்குமோ அந்த பிராணியை எங்களுக்கு குர்பான் கொடுக்க முடியாது. ஏன் அது காரணம்? அந்த பிராணி கண் குருடாக இருப்பதின் காரணமாக சில நேரம் அவை சாப்பிட்டு ஏறி சாப்பிடக்கூடிய விடயங்களிலே சில நேரம் அவைகள் குறைபாடு செய்திருக்கலாம். எனவே அதிலே குறைபாடுகள் இருக்கலாம் என்ற ரீதியிலே அவைகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. இரண்டாவதுதான், கால் முடங்கலாக இருக்கக்கூடிய நொண்டியாக இருக்கக்கூடிய பிராணிகளை எங்களுக்கு குர்பானிலே பயன்படுத்த முடியாது. ஏன் காரணம்? அதுவும் அவ்வாறுதான். தேடி போய் சாப்பிடக்கூடிய பிராணிகளாக இருந்தால் அவைகளும் அதிலே குறைபாடுகள் நடந்திருக்கலாம். அந்த குர்பானிய பிராணியினுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய இறைச்சியினுடைய அளவிலே அவைகளிலே குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம் என்பதற்காக வேண்டி கண் குருடாக இருக்கக்கூடிய பிராணிகள், கால் நொண்டியாக இருக்கக்கூடிய பிராணிகள், அதே போன்றுதான் உடம்பு மெலிந்திருக்கக்கூடிய பிராணிகள், தங்களுடைய அந்த பிராணியினுடைய எலும்புகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய எலும்பு மச்சைகள் காய்ந்து போகும் அளவுக்கு மெலிந்த பிராணிகளை குர்பான் கொடுப்பதை விட்டு நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இவையால் இப்படியான பல விடயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறார். அன்பான சகோதரர்களே, நாங்கள் ஒரு குர்பானிய பிராணியை தெரிவு செய்யும் பொழுது அதனை மிகவும் அழகான பிராணியாக இருக்க வேண்டும். அது மிகவும் அழகான ஒரு பிராணியாக, நன்கு கொடுத்த ஒரு பிராணியாக இருக்க வேண்டும். நன்கு கொடுத்த ஒரு கால்நடையாக இருக்க வேண்டும். நன்கு கொடுத்த ஏனென்று சொன்னால் ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஹஜ்ஜத்துல் வதாவிலே ரசூலுல்லாஹ் 100 ஒட்டகங்களை அறுத்தார்கள். அந்த 100 ஒட்டகங்களிலே 63 ஒட்டகங்களை தங்களினுடைய கைகளாலேயே அறுத்து பலியிட்டார்கள். மீதமுண்டான ஒட்டகங்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், மீதமுண்டான ஒட்டகங்களை நீங்கள் அறுத்து குர்பானியை கொடுங்கள் என்பதாக சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, நாங்கள் தெரிவு செய்யக்கூடிய அந்த பிராணி மிகவும் கொழுத்ததாக, மிகவும் அழகானதாக, வெள்ளை நிறமான பிராணியாக இருந்தால் மிகவும் சிறந்ததாக என்பதாக உலகம் எழுதியிருக்கிறார்கள். வெள்ளை நிறமான கால்நடையாக, அதே போன்று மஞ்சளுக்கு நிறவுக்கு வாசான ஒரு பிராணியாக இருந்தால் அடுத்தது மிகவும் சிறந்தது. மூன்றாவதாக வெள்ளை நிறத்திலே கருப்பு நிறம் கலந்த பிராணியாக இருந்தால் மிகவும் சிறந்தது என்பதாக உலமாக்கள் அதனை வரிசைப்படுத்தியிருக்கிறார். அன்பான சகோதரர்களே, இதனுடைய நேரம், இதனுடைய எப்பொழுது நாங்கள் குர்பானியை நிறைவேற்ற வேண்டும்? நாங்கள் ஹஜ் பெருநாளுடைய தினத்தன்று ஹஜ் பெருநாளை நாங்கள் தொழுது 2 குத்பாக்கள் ஓதப்பட்டு 2 ரக்காத்துக்கள் தொழுது முடியும் அளவு நேரம் கடந்ததன் பின்னால் எங்களுக்கு இந்த அமலை ஆரம்பிக்கலாம். அதுதான் ஆரம்ப நேரம். குர்பானிய அமலினுடைய ஆரம்ப நேரம் அது. ஐயாமுல் தஷ்ரீக் அத்துடைய 11, 12, 13 ஆகிய பிறைகள் 3 நாட்கள். அந்த 13வது பிறை அன்று அந்த பிறை முடியும் வரை மகரிபுடைய நேரம் வரும் வரைக்கும் எங்களுக்கு இந்த கடமையை நிறைவேற்றலாம். அதற்கு பின்னால் நிறைவேற்றப்படும் என்று சொன்னால் அது சதகாவாக போய்விடுமே அன்றி அச்சிலே நிறைவேற்றப்பட்ட குர்பானியாக மாற மாட்டார். அன்பான சகோதரர்களே, அதிலும் உலமாக்கள் சொல்லுகிறார்கள், மிகவும் சிறந்த நேரம் எது என்று சொன்னால் அஃபலுல் வக்த், மிகவும் சிறந்த நேரம் எது என்று சொன்னால் அந்த 10வது பிறை நாங்கள் பெருநாளை தொழுதுவிட்டு நாங்கள் வளமையாக
எங்களுடைய ஊர்களிலே நடப்பதை போன்று பிறை 10 அன்றே நாங்கள் செய்யக்கூடிய அந்த நாள் தான் அந்த குர்பானுக்குரிய மிகவும் சிறந்த நாள், சிறந்த நேரம் என்பதாக உலமாக்கள் எழுதியிருக்கிறார். அன்பான சகோதரர்களே, அடுத்த விடயம் இந்த குர்பானுடைய பங்குகளை நாங்கள் எப்படி பகிர்ந்தளிப்பது என்ற விடயம். அதிலே மிகவும் சிறந்ததுதான், மிகவும் பிரபல்யமானதுதான் முதலாவதாக நாங்கள் கொடுக்கக்கூடிய, நாங்கள் நியத் வைத்து சுன்னத்தான இந்த குர்பானை நாங்கள் நிறைவேற்றக்கூடிய அந்த குர்பானியை மூன்றில் ஒரு பகுதியை நாங்கள் எங்களுக்காக வைத்துக் கொள்ளலாம். இன்னொரு மூன்றில் ஒரு பகுதியை நாங்கள் எங்களுடைய அயலவர்கள், பக்கத்து வீட்டார்கள் என்று சொல்லி அதிலே வசதியானவர்களையும் உட்படுத்தலாம், அவர்களுக்காக வேண்டி ஒதுக்கலாம். இன்னும் ஒரு மூன்றில் ஒரு பகுதியை நாங்கள் கட்டாயமாக ஏழை எளியவர்களுக்காக வேண்டி ஒதுக்கப்பட வேண்டும். மூன்றில் ஒரு பகுதியை எங்களுக்காக வேண்டி வைத்துக் கொள்ளலாம். இன்னொரு மூன்றில் ஒரு பகுதியை எங்களது நண்பர்கள், அயலவர்கள், அண்டை வீட்டார்கள் போன்றவர்களுக்காக வேண்டி வைக்கலாம். அதிலே செல்வந்தர்களையும் உட்படுத்திக் கொள்ளலாம். மூன்றாவது ஒரு கட்டம், மூன்றில் ஒரு பகுதி, அதனை நாங்கள் கட்டாயமாக அந்த ஏழை எளியவர்களை தேடி போய் அவர்களுக்கு அது ஒப்படைக்கப்பட வேண்டிய ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் சிலர் நேர்ச்சை வைத்து இருப்பார்கள், இன்னொரு குர்பான் கொடுப்போம் என்பதால். சிலர் சுன்னத்தான அமைப்பை அல்லாமல் நேர்ச்சை வைத்திருப்பார்கள். அன்றைய மாதத்திற்கு முன்னால் நான் எனக்கு இந்த நிகழ்வு ஏதாவது ஒன்றுக்காக வேண்டி நேர்ச்சை வைத்து நான் இந்த முறை அஜுடைய காலத்தில் குர்பான் ஒன்றை கொடுப்பேன் என்பதாக நேர்ந்த குர்பானாக இருந்தால் அதிலிருந்து நாங்கள் எதையும் புசிக்க முடியாது என்ற விடயத்தை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனை முழுமையாகவே நாங்கள் அதனை ஏழை எளியவர்களுக்கு தான் பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் ஞாபகம் செய்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, அதே போன்றுதான் உதகையாவினுடைய விடயத்திலே அறுக்கக்கூடிய விடயத்தை எடுத்துக் கொள்வோம் என்று சொன்னால், யார் உதகையாவை கொடுக்கிறார்களோ அவர்களே தங்களினுடைய கரங்களால் அந்த உதகையா பிராணியை அறுப்பதுதான் மிகவும் ஏற்றமான. அப்படி முடியவில்லை என்றால் அவர் அந்த இடத்தில் அறுக்கும் இடத்தில் இருப்பதும் சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அவரை அறுப்பது அல்லது அறுக்கக்கூடிய இடத்திலே அவர் அந்த இடத்திலே ஆஜராக இருப்பது ஒரு முக்கியமான சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் நாங்கள் பிஸ்மில் சொல்லி அல்லாஹு அக்பர் தக்பீர் சொல்லி நாங்கள் அறுக்க வேண்டும். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அல்லாஹும்ம மின்க வ இலைக்க அல்லாஹும்ம ஃபதகப்பல் மின்னி என்று யா அல்லாஹ், இது உன்னிலிருந்து எனக்கு கிடைத்த பிராணி, உனக்கே நான் இந்த அறுப்பை செய்கிறேன். எனவே யா அல்லாஹ், நீ இந்த அமலை எனக்காக வேண்டி கபூல் செய்து கொள்வாயாக என்ற துஆவோடு தான் நாங்கள் அறுக்க வேண்டும். அதே போன்றுதான் இப்ராஹிமுடைய திசைக்கு அந்த பிராணியை திருப்பி வைத்த வண்ணமாக தான் குர்பானை நிறைவேற்ற வேண்டும். அன்பான சகோதரர்களே, எங்களுடைய ஷாஃபிஈ மத்ஹபிலே உதஹியாவுடைய இறைச்சியை பொறுத்தவரைக்கும் அதனுடைய இறைச்சியோ அல்லது தோலையோ அல்லது முடிகளையோ எதனையும் எங்களுக்கு அடுத்தவர்களுக்கு விற்பது கூடாது. அதனை அடுத்தவர்களுக்கு விற்பது கூடாது. அந்த உதவியாவுடைய அன்பை செய்து தரக்கூடியவருக்காவது எங்களுக்கு அதிலிருந்து ஒரு பகுதியை கூலியாக கொடுக்க முடியாது. அவருக்கு ஒரு ஹதியாவாக அல்லது ஒரு சதகாவாக கொடுக்கிறதே தவிர உதவியாவுடைய இறைச்சை நாங்கள் அவர்களுக்கு கூலியாக கொடுப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் எங்களோடு ஒன்றாக இருக்கக்கூடிய எங்களது சகோதரர்கள் இழந்தவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கும் அந்த உதவியாவுடைய இறைச்சியை நாங்கள் கொடுக்க முடியாது. அவர்களுக்கு அப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நேர காலத்தோடு வேறு ஏதாவது அமைப்பை ஏற்பாடுகளை செய்து அந்த நேரத்திலே நாங்கள் சந்தேகங்களை தவிர்ப்பதற்காக வேண்டி அவர்களுக்கு ஏதாவது நேர காலத்தோடு ஏற்பாடு செய்து வைத்து கொடுப்பது பிரச்சனை கிடையாது. ஆனால் உதவியாளர்கள் அறுக்கக்கூடிய அந்த இறைச்சியில் இருந்து அவர்களுக்கு எதுவும் போய் சேர முடியாது. அன்பான சகோதரர்களே, அதுபோன்றுதான் முக்கியமாக நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது ஏற்பட்டுள்ள நாட்டுடைய சூழலையும் நாங்கள் உரிய முறையில் கௌரவங்களது முறையை பேணிக் கொள்ள வேண்டும். 30ஆம் திகதி, அதாவது அச்சுடைய மாதத்தினுடைய முறை கண்டால் 28ஆம் திகதி கட்சி பெருநாள் வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி வந்தால் 30ஆம் திகதி அவர்களுடைய விடுமுறை தினமாக இருந்து கொண்டிருக்கிறது, விடுமுறை தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இலங்கை நாட்டினுடைய அமைப்பிலே ஜமியத்துல் உலமாவும் அதற்குண்டான சில அமைப்புகளும் ஒன்றாக சேர்த்து பேசி 30ஆம் திகதி சில நேரம் எங்களுடைய ஐயாமு தஷ்ரீக்குடைய 2வது நாளாக வரலாம். ஐயாமு தஷ்ரீக்குடைய 3 நாட்கள் எங்களுக்கு குர்பானி அமல்களை செய்யலாம். என்றாலும் 2வது நாள் அவர்களுடைய கோயா தினமாக வருவதற்காக
13 அறுப்பதற்குரிய அனுமதியையும் எங்களுடைய உலமாக்கள் இந்த நாட்டிலே எங்களுக்காக வேண்டி அந்த எடுத்து தந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு சிறுபான்மையினராக வாழக்கூடிய இந்த நாட்டிலே எங்களுக்கென்று அல்லாஹ் இவ்வாறான சில பல தனித்துவமான சட்டங்களை உரிமைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறார் என்றால் நாங்கள் அதற்கு நன்றியுடன் இருக்க வேண்டும். சிறிய சமூகத்தினரோடு நாங்கள் அழகான முறையிலே எங்களது நடத்தைகளை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதுபோன்றுதான் இந்த உதவியா நடக்கக்கூடிய நேரங்களிலே எங்களது அண்டைய வீட்டார்களாக அயலவர்களாக அந்நிய சகோதரர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கோபம் வரும் அளவு, குரோதங்கள் ஏற்படும் அளவு, பிரச்சனைகள் ஏற்படும் அளவுக்கோ எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் ஆக்கிக் கொள்ளாமல் அதனை நாங்கள் அழகாக்கிக் கொள்ள வேண்டும். வீணான முறையிலே அந்த இடத்திலே போட்டோக்கள், வீடியோக்கள் எடுத்து அதனை சமூக வலைதளங்களிலே நாங்கள் அதனை அனுப்பி வீணான பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய காலங்களிலே ஏற்படுத்தாமல் அதற்குரிய புத்திசாலித்தனமான அமைப்போடு உலமாக்களினுடைய அழகான மஷூராக்களோடு முன்மாதிரிகளோடு உபதேசங்களோடு அந்த விடயங்களை நாங்கள் செய்து கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த அமலை இறுதி வரைக்கும் எமது அடுத்த சமூகமும் சரியான ஒரு அமைப்பிலே இந்த அமலை செய்து கொள்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுத்தவர்களாக நாங்கள் என்றும் ஆகிவிடுவோம் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு இறுதியாக இந்த ஹஜ் பெருநாளினுடைய இந்த ஹஜ் தியாக பெருநாளினுடைய நோக்கம், இந்த குர்பானினுடைய நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆயத்தில் சொல்லுகிறார், லா யனாலு அல்லாஹு லுஹுமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலு தக்வா மின்கும். அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கொடுக்கக்கூடிய பிராணியினுடைய இறைச்சியோ அல்லது அதனுடைய இரத்தமோ போய் சேருவதில்லை. நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய பயம்தான், அல்லாஹ்வினுடைய தக்வா தான் அல்லாஹ்விடத்திலே போய் சேரப்போகிறது என்ற விடயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே ஞாபகம் செய்கிறார். எனவே எங்களுடைய நியத்துக்களை சரி செய்வோம். வெறுமனே ஒரு கடமையை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த அமல்களை நாங்கள் செய்ய முற்படாமல் எங்களுடைய சிந்தனைகளை சரி செய்து கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை நாங்கள் ஞாபகம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தையும் ஞாபகம் செய்து கொண்டு அதன் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கின ஒரு கடமை என்ற விடயத்தை மனதுக்கு உணர்ந்து அழகான முறையிலே இந்த அமல்களை செய்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவாயா. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள் அனைவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அவர்கள்